ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம குக்கரில் தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக நான் இன்றைக்கி காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதி அளவு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துட்டு மீதி நீங்கள் சாதாரண காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப காரம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். இது நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போதும், நமக்கு அதிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா விட்டுருங்க. சிம்லே வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்ல தக்காளி மிளகாய் ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தக்காளியோட தோலை எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, தக்காளி மட்டும்தான். மிளகாத்தூள் கூட எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த சட்னி நல்ல தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் சேர்த்துருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கல இதுக்கு முன்னாடி, இப்போ தான் சேர்க்குறேன். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம்ல, அது மட்டுமே போதும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இட்லி மாவு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு லைட்டாக திக்காகி இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு. அப்போ தான் இட்லி தோசைகளை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக இறக்கும் போது இதில் கொத்தமல்லி இலை எவ்வளோ வேணுமோ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி குக்கரில் செஞ்சதுனால ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்குள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சாம்பார், தேங்காய் சட்னி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தக்காளி மட்டும் வச்சு கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், பூண்டு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இதே மாதிரி சிம்பிளான சட்னி ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.